அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலிலே ஒரு அம்பு குத்திவிட்டது. அது கடுமையான வேதனையை கொடுத்தது. இப்பொழுது அந்த அம்பை பிடுங்குவதற்காக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறேன், நான் தொழுகின்ற பொழுது அந்த அம்பை பிடித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவதற்காக ஆயத்தமாகி தக்பீர் கட்டுகிறார்கள். அங்கிருந்த மற்றவர்கள் அந்த அம்பை பிடுங்கி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை முடிந்த பின்னால் அம்பை பிடுங்கி விட்டீர்களான்னு கேட்டார்கள். ஏனென்றால் அந்த அம்பை பிடுங்கக்கூடிய வலியும் அந்த வேதனை கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், தொழுகையிலே அல்லாஹுடைய நினைப்பு மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. அதே போல ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய பக்கத்து வீடுகள் எல்லாம், பக்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடு மட்டும் எரியவில்லை, அப்படியே இருந்தது. வெளியே வந்து பார்த்தார்கள், பக்கத்திலே எல்லாமே எரிந்திருந்தது. அவருடைய வீடு மட்டும் எரியவே இல்லை, அப்படியே இருக்கிறது. அதே போல ஹனஃபி மதபுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டு கூரையில் மேலே இருந்து ஒரு மலைப்பாம்பு கீழே இறங்கி அவருடைய உடம்பிலே சுற்றி கழுத்தை சுற்றி கொள்கிறது. அவர்கள் அதை பற்றி எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் அப்படியே தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடிகின்ற நேரமாகின்ற பொழுது அந்த மலைப்பாம்பு தன்னாலேயே கீழே இறங்கி போய்விட்டது. பிறகுதான் மற்றவர்கள் தான் சொன்னார்கள், மேலே இருந்து ஒரு பாம்பு உங்களுடைய களத்திலே இறங்கி சுற்றி கொண்டது, அதை நாங்கள் கண்டோம் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். காரணம், அவர்களுக்கு அது தெரியாமல் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், தொழுகையிலே அல்லாஹுவை தவிர வேற எந்த ஒரு நினைப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இதுதான் உண்மையான உள்ளட்சமான தொழுகை. அல்லாஹுவை தவிர வேற எந்த நினைப்பும் வராத தொழுகைதான் உண்மையான உள்ளட்சமான தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்கின்ற பொழுது, கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த மூமின்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய தொழுகையிலே உள்ளச்சமோடு இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நம்முடைய தொழுகையும் அல்லாஹு தஆலா உள்ளச்சமுள்ள தொழுகைகளாக ஆக்கி நம்மையும் அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக நம் அத்தனை பேரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.